எப்படாச்சும் முடிஞ்சா நீங்க சேவிங் பண்ணதுல பெரிய தொகைல ஒரு 1000 கிராம் ஒரு 10 வருஷத்துக்குள்ள ஒரு 1000 கிராம் வந்து சேமிப் பண்ண முடியுதான்ட்டு நீங்க வந்து முயற்சி பண்ணிருங்க. ஸோ எங்களோட மிஷனும் அதுதான். இந்த 10 வருஷத்துல எப்படாச்சும் ஒரு 1000 கிராம் நம்ம உடனே இறங்கி 1000 கிராம் இன்னைக்குள்ள விலை வந்து 387K ஒரு வீட்டோட வேலை. ஸோ இன்னொரு 10 வருஷத்துல பாருங்க இந்த 387 வந்து ஒரு 600Kக்கு வேல்யூவா ஆயிரும் அந்த கோல்டு விலை. ஏன்னா வந்து கீப் ஆன் ஏறிக்கிட்டு தான் போகுது. இறங்கினா பாடல இறங்கினா வந்து அந்த 10 வருஷம் பின்னால போகும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஆகாதுங்க. நேரம் ஏறிக்கிட்டு தான் போகும். ஸோ அதுதான் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு 1000 கிராம் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அவங்களோட பிளான் வச்சுட்டாங்களா வந்து ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு அச்சீவ் பண்ணிடலாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு வந்து அப்படி உங்க வயசை பார்த்து தான் அந்த வீட்டோட கொடுப்பாங்க லோன். ஆமாங்க, அப்படியே ஒரு 4 லட்சம் வரைக்கும் வீடு வாங்குறீங்க. உங்களுக்கு வயசு வந்து ஒரு 30 இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து 35 வருஷம் லோன் கொடுப்பாங்க. ஓகேங்க, ஒரு 4 லட்சம் வெள்ளி நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷத்துக்கு நீங்க வந்து ஒரு 3000 வெள்ளி 2500 அப்படி நீங்க கட்டிக்கிட்டு இருப்பீங்க வச்சுக்கீங்கன்னா. 2500 நீங்க கட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க 2500 கட்டிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 35 வருஷத்துல அந்த ஒரு வீட்டு வேலை வந்து 8 மடங்குல இருக்கும். சில நேரத்துல வந்து 2 மடங்கா இருக்கும், சில நேரத்துல 3 மடங்கா இருக்கும். அப்படியே நீங்க வந்து 25 வருஷமா இது வந்து நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு காசை கட்டிக்கிட்டு இருப்பீங்க 35 வருஷமா. நம்ம இன்னொரு மெத்தட்ல நம்ம யோசிச்சாலே நம்ம 35 வருஷம் அந்த வீட்டு கட்டி அந்த கடனை வந்து முடிக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருந்த மாதிரி வாயினோம். உங்களால நீங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அந்த 35 வருஷத்துல 10 வருஷத்துல உங்களால கட்டி முடிக்க முடியாது. 10 வருஷத்துல நீங்க வந்து நினைச்சீங்கன்னா ஒரு 1000 கிராம் நீங்க வந்து 10 வருஷத்துல வந்து நான் வந்து சேமிப்பு பண்ணி இந்த வீடை வந்து காசை கட்டி முடிக்கணும்னு பாத்தீங்கன்னா சுலபமா முடியுங்க. ஏன்னா வந்து அந்த டைம்